ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,05,000 கன அடியாக அதிகரித்துள்ளதை மீண்டும் ஒரு அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அருவி மற்றும் காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவினா. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,05,000 கன அடியாக உள்ளது. இந்த நீர்வரத்தால் அருவி மற்றும் ஆற்றங்கரையில் குளிக்கவும் மற்றும் பரிசல் இயக்கவும் 3வது நாள் தடை நீடிக்கிறது. கர்நாடகா காவிரி நீர் பிரிப்பு பகுதிகளிலும் கேரள மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளும் அங்கே கனமழை பெய்து வருகின்றன. இதன் காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜா சாகர் ஆகிய இரு அணைகளும் முழு கொள்ளளவு எட்டியுள்ளது. அணைகளின் பாதுகாப்பு கருதி உபரி நீரானது அதிகரித்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இரு அணைகளில் இருந்தும் சுமார் 1,16,330 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த உபரி நீரானது தமிழக எல்லைப் பகுதியான பில்லிகுண்டுடு வழியாக ஒகேனக்கல் வந்தடைந்து மேட்டூர் அணைக்கு செல்கின்றது. இதனால் நேற்று மாலை 1,15,000 கன அடியாக நீர்வரத்து குறைந்து 1,05,000 கன அடியாக உள்ளது. இந்த நீர்வரத்து அதிகரிப்பால் அருவி மற்றும் ஆற்றங்கள் குளிக்கவும் மற்றும் பரிசல் இயக்கவும் 3வது நாள் தடை நீடிக்கிறது. மேலும் தமிழக எல்லையான பில்லிகுண்டுடு பகுதியில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இந்த நீர்வரத்தால் காவிரி ஆற்றில் உள்ள 5 அருவி, சினி அருவி, மெயின் அருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிருஷ்ணன்.